ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। तं हाङ्गिरा उद्गीतमुपासाञ्चक्रे एतमुयेव अङ्गिरसं मन्यन्ते अङ्गानां यद्रसः। अङ्गानां रसः अङ्गिरसः। ஸ்ருதியானது அங்கிரசர் என்ற ரிஷியோட பெயரை காரணப் பெயராக இங்க சொல்றது. அங்கங்களின் ரசம் எதுவோ அது அங்கிரசம். அப்போ அங்கங்களோட ரசமாக பிராணன் தான் இருக்கு, எசன்ஸ். எல்லா பாடி ஆர்கன்ஸ், கண்ணு காது மூக்கு எல்லா கரணங்கள் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? எனர்ஜினால தானே ஃபங்க்ஷன் ஆகுது. பிராணன்னா எனர்ஜி, வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையோ. வெறும்னா மூச்சு காத்துனாலையும் ஆகிறது. பட் வியானம் சமானம் இதெல்லாம் என்ன? டிஸ்ட்ரிபியூஷன், சர்க்குலேஷன், இது எல்லாமும் நம்ம பிராணன்ல தான் சொல்றோம். அதெல்லாம் நாட் நெசசரிலி ஜஸ்ட் வாயு. அது பாடிக்குள்ள ஃப்ளோ ஆகிற எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜி ரூபமாக அங்கங்கள் எல்லாவற்றையும் இயக்குகின்ற தன்மை பிராணனுக்கு இருப்பதனால ஸ்ருதி அத அங்கானாம் ரசஹா அப்படின்னு ஒரு வியுற்பத்தி கொடுக்கிறது. அங்கிரசா. அப்ப அங்கிரச என்ற பெயரே எதுக்கு பெயர் ஆயிடுது? இப்போ பிராணனுக்கே ஒரு பெயர் ஆயிடுது. அதனால இப்ப இந்த வாக்கியத்தை எப்படி எடுத்துக்கலாம்னா, அப்படிதான் எடுத்துக்கிறார் பாஷ்யக்காரரும். அங்கிராஹா உத்கீதம் உபாசாஞ்சக்கரே. உத்கீதத்தையே, ஓம்காரத்தையே இந்த அங்கிரசமாக உபாசித்தார். ஓம்காரமே இந்த அங்கத்தை எல்லாவற்றிற்கும் ரசம். அப்ப யார் உபாசிச்சா அப்படின்னா, விருத்திகாரர்ன்ற பகவத்பாதாளுக்கு முன்னாடி வந்த ஒரு, கிட்டத்தட்ட விருத்திங்கிறது ஒரு பாஷ்யம்.
அந்த விற்த்திகாரர் எப்படி எடுத்துக்கிறார்னா, இந்த உத்கீத அங்கிராஹா உத்கீதம் உபாசாஞ்சக்ரே அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் ப்ரஹஸ்பதி உத்கீத ப்ரஹஸ்பதி உத்கீதம் உபாசாஞ்சக்ரே, அப்புறம் ஆயாஸ்யா உத்கீதம் உபாசாஞ்சக்ரே. இது மூணும் ஒரு அத எல்லாத்துக்கும் ஒரு வியுத்பத்தியும் சொல்றது, ஒரு விதமா அர்த்தம் சொல்றது ஸ்ருதி. எப்படி அங்கானாம் ரசம்னு சொல்லித்தோ அங்கிரசருக்கு, ப்ரஹஸ்பதிக்கு பிருஹத் பிருஹஸ்பதி பிருஹதி அப்படின்னா வாக்கு, அதே மாதிரி பத்தி அப்படின்னா அதனுடைய பதி, வாக்கினுடைய பதியாக எது இருக்கு? பிராணன் தானே இருக்கு. அப்ப வாக்கின் பதியாக பிராணனை உபாசி, ஓம்காரத்தை உபாசி, வாக்கின் பதியாகிய பிராணனாக ஓம்கார உபாசனம் பண்ண. எல்லாமே பிராணனுக்கான உபலட்சணமாக தான் இதெல்லாம். பிராணனுக்கான என்ன சொல்றது, அட்ஜெக்டிவா, விசேஷணமா. ஆயாஸ்யா, அதுக்கும் என்ன சொல்றார்? ஆஸ்ய ஆத்யதே, ஆஸ்யாத்யதே, ஆஸ்யா யதத் யததத் அதயதே. இப்போ இது எல்லாமே பிராணனுடைய விசேஷணம். அதுவாக உத்கீதத்தை உபாசின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அவள் உபாசிச்சாள்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அத அடுத்ததாக வரக்கூடிய பகஹா தால்பியஹா, அவர் உபாசிச்சார்னு முடியறது. அதுக்கு வியுற்பத்தி எதுவும் இல்லை. தல்பியருடைய மகனாகிய பக்கர் என்கின்ற ரிஷி இந்த 3 விதமாகவும் உபாசிச்சார்னு அவர் போட்டிருக்கார். அதுல விற்த்திக்காரர் அந்த ஒருத்தரை தான் உபாசிச்சார். இது மாதிரியாக அதான் பாஷிகாரர் சொல்றார், தம்ஹ அங்கிராஹா தம் முக்கியம் பிராணம் அங்கிரா இத்யேவம் குணம் இது ஏவம் குணம் உத்கீதம் உபாசாஞ்சக்ரே. அதே முக்கிய பிராணனையே உபாசனை செய்தார், உபாசனம் கிருத்தவான். உபாசாஞ்சக்ரேனா உபாசனை செய்தார், உபாசித்தார். யார் உபாசித்தார்? பகஹா தால்பியஹா இது வக்ஷியமானேன சம்பத்தியதே. இன்னும் 3 இருக்கு அப்புறம் சொல்லப்பட போகின்ற பகவால் தால்பியரை தான் அங்கிரனாக பிராணனை உபாசித்தார் என்று எடுத்துக்கொள்கிறார். யாரு? விற்த்திகாரர். அது இங்க விற்த்திகாரன் இவர் சொல்லல, டீக்காக்காரர் நம்ம ஆனந்தகிரி அது விற்த்திகார மதம்னு போட்டார். ஏன்னா அந்த விற்பி இப்ப இல்ல. விற்த்திகாரர் சொன்ன விஷயம் மதம்னா பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, விற்த்திகாரர் இதுக்கு இப்படிதான் அர்த்தம் பண்ணணும்னு அவர் எடுத்துட்டு இருக்காரு. அது தப்பு இல்லைன்னு சொல்றார் பாஷிகாரர், தப்பு இல்ல. ஆனா இதுக்கு நேர அர்த்தமே வருதே. அங்கிரசரை நீ ரிஷியாகவே எடுத்துட்டாலும் அர்த்தம் வருதுங்கிற பொழுது நீ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவருடைய பாஷ்யக்காரருடைய கன்டென்ஷன். அப்போ தம் முக்கியம் பிராணம் அங்கிராக இது ஏவம் குணம் உத்கீதம், அங்கத்தின் ரசமாகிய குணத்தை உடையதாகியது முக்கிய பிராணன் என்று பகதோல்யர் உபாசித்ததாக இங்கு சம்பந்தப்படுத்துகிறார். ததா ப்ரஹஸ்பதி இதி ஆயாஸ்யா இதி உபாசாஞ்சக்ரே பகஹா இத்தியேவம் சம்பந்தா. இந்த பகதால்யர் தான் பண்ணார். ப்ரஹஸ்பதியாகவும் ஆயாஸ்யராகவும் அங்கிராவாகவும் முக்கிய பிராணனையே உபாசித்தார். இந்த மாதிரி சம்பந்தம் கேச்சித்து கிருத்தவந்தகான்னு சொல்லிட்டார். சில பேர் கொடுக்கறா, யாருன்னு கேச்சித்தின் ப்ளூரல்லே சொல்லிட்டார். விற்த்திகாரர் தவிர வேற சில பேரும் இதை கொடுத்திருக்கலாம் அவருடைய காலத்துல. அதனால அது ஒத்துக்கல இவர். ஏதமும் ஏவ ஆங்கிரசம் ப்ரஹஸ்பதிம் ஆயாஸ்யம் பிராணம் மன்யந்தே இதி வச்சனா. இந்த அங்கீரசர் ப்ரஹஸ்பதி ஆயாஸ்யர் இவற்றை பிராணனாக பார்த்தார்கள் என்ற வச்சனம் இருப்பதனால் பவதி ஏவம் யதாஸ்ருத அசம்பவே, அது தப்பில்ல.
அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கிறதுல ஒன்னும் தப்புன்னு சொல்லிட முடியாதுங்கிறார் பாஷிகார். பவதி ஏவம். பிருகதால்பியர் தான் 3 விதமா உபாசிச்சார்னு சொல்லலாம். எப்போன்னா யதாஸ்ருத அசம்பவே, சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியே உனக்கு அர்த்தம் பண்ணிக்க முடியலன்னா, இங்க அங்கிரான்றதுக்கு வேற அர்த்தம் வராது அப்படின்ன பொழுது நீ எல்லாமே பகதால்பியர் தான் சொல்லி நீ அங்க போய் வியவஹிதேன சம்பந்தான்னு சொல்றது. வியவஹிதேன சம்பந்தம்னா தாண்டி போய் சம்பந்தத்தை கொண்டு வரணும். கீத வாக்கியத்திலேயே கூட பல இடத்துல பாஷ்யக்காரர் வியவஹிதேன சம்பந்தா, இங்க ஒரு வார்த்தை இருக்கும் அங்க ஒரு வார்த்தை இருக்கும் சந்தஸ் பிரயோகத்துக்காக. என்ன அது ரெண்டுத்தையும் சேர்த்துக்க வேண்டியிருக்கும். அதனால அதுக்கு வியவஹிதேன சம்பந்தான்னு சொல்றது. இங்க வியவஹித சம்பந்தம் வேண்டி இருக்காது. ஏன்னா அவ்யவஹித சம்பந்தமே உனக்கு இருக்கு இது ரெண்டுத்துக்கும். அப்படிங்கிறதுனால பவதி ஏவம் யதாஸ்ருத அசம்பவே, நீங்க சொல்ற பக்கதால்பியர் தான் இப்படி உபாசிச்சார்ன்றது வாய்ப்பு இருக்கு. எப்பன்னா யதாஸ்ருதமாக அர்த்தம் இல்லாத பொழுது நீ அப்படி பண்ணலாம். ஆனா இங்க சம்பவதி தூ யதாஸ்ருதம் ரிதிஜோதனாயாம் அப்படி நேரடியாக அந்த ரிஷியினுடைய பெயர் தான் இதுன்னு எடுத்துட்டாலே இதுக்கு அர்த்தம் வருதே. அந்த ரிஷி தன்னையே பிராணனாக உபாசிச்சார், தன் பிராணனையே உத்கீதமாக உபாசிச்சார், அவ்வளவுதானே. அவரே அந்த பிராணன் தான் அப்படிங்கிறதுனால அவர் பெயரே பிராணனுக்கும் பொருந்தும்னு அவர் உபாசிக்கிறார் அப்படின்னு நீங்க அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு நேரடி வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுதான் பாயிண்ட். ஸ்ருதி அந்தரத்வா. ஏன்னா வேற ஸ்ருதியிலே நேரடியாகவே ரிஷிகள் தங்களை பிராணனாகிய உத்கீதமாக உபாசித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்றார். தஸ்மாத் சதர்ச்சினா இத்தியாச்சக்ஷதே ஏதமேவ சந்தம் ரிஷிமபி அப்படின்னு. ததா மாத்தியமாக கிருத்சமந்தः விஸ்வாமித்ரः வாமதேவः அத்ரிः இத்தியாதீன் ரிஷீனேவ பிராணாபயாதயது இது ஸ்ருதிஹி. இந்த ரிக்வேதம், நாங்கெல்லாம் ரிக்வேதம், எங்களுடைய ரிஷிகள் தான் இவாள்லாம். ரிக்வேதத்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிஷி தர்ப்பணம் பண்ணும்பொழுது சதர்ச்சினஸ்திருப்யந்து, மாத்தியமாஸ்திருப்யந்து, கிருத்சமதः திருப்யது, விஸ்வாமித்ரः திருப்யது, வாமதேவः திருப்யது, அத்ரிः திருப்யது, பரத்வாஜः திருப்யது, வசிஷ்டः திருப்யது, பிரகாந்தாः திருப்யந்து, பாவமான்யாः திருப்யந்து, க்ஷுத்ரசூக்தாः திருப்யந்து, மகாசூக்தாः திருப்யந்துன்னு 12 கலெக்ஷன் ஆர் இண்டிவிஜுவல் ரிஷிஸ்க்கு தர்ப்பணம் பண்றோம். முதல் தர்ப்பணம் சதர்ச்சினஹா, சதரிச்சி. முதல் அத்தியாயத்துல 100 ரிச்சி இருக்கு. அந்த 100 ரிக்குக்கும் வெவ்வேறு ரிஷிகள் இருக்கா. ஒரு ரிஷி பார்த்தது ஒரு ரிக்கு, ஒன்னு ஆர் மெனி ரிக்குகளை ரிஷிகள் பார்க்கிறா. ரிக்குன்றது மந்திரம், மந்திர திரஷ்டாரகா ரிஷேகா பார்த்திருக்கோம் நம்ம. அப்போ இந்த ரிக்க இவர் பார்த்தார் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு வேதத்துல ஒரு ஒரு அத்தியாயத்திலையும் இந்த ரிக்க பார்த்தது இந்த ரிஷி, இந்த 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 ரிக்குகள், இந்த பர்டிகுலர் இதுல இருக்கக்கூடிய ரிக்குகள் இந்த தேவதையை உத்தேசித்து இருக்கு. இல்ல ஆத்தியம் 3 ரிக்கு இந்திரனை உத்தேசித்திருக்கு, அடுத்த 4 ரிக்கு சோமனை உத்தேசிச்சிருக்கு, அடுத்த 3 அஸ்வினி குமார், இப்படி இருக்கும். எல்லாத்துக்குமே யாரு ரிஷி, என்ன சந்தஸ்ங்கிறதும் இருக்கும். என்ன தேவதை என்ன சந்தஸ். அதனாலதான் சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது எந்த ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணாலும் அது என்ன ரிஷி, அது என்ன தேவதையை உத்தேசித்திருக்கு, என்ன சந்தஸ். பூராதி சப்த வியாகிருதீனாம் அத்ரி பிருகு குத்ச வசிஷ்ட கௌதம காஷ்யப அங்கீரச ரிஷயா சொல்ற மூல்யா. அந்த மாதிரி என்ன சந்தாம்சி, காயத்ரி, திருஷ்டுப்பு, அனுஷ்டுப்பு, இந்த மாதிரி பங்கி, இந்த மாதிரி சந்தாம்சி என்ன தேவதா, பரமாத்மா தேவதா இல்ல ஏதோ ஒரு தேவதா. எல்லா எந்த ஒரு ரிக்கு சொல்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி யாரு ரிஷி,
என்ன சந்தஸ், யாரு தேவதை. ஆயாதீதி அனுவாகஸ்ய ஏதோ ஒரு ரிஷி இல்லையா, அது சொல்லணும். எந்த இது சொன்னாலும் அது முன்னாடி சொல்றோம். ஆயாத்து வரதா தேவி சொல்லும்போது அது என்ன ரிஷி. சூரியஸ்ச இல்ல ஆபோகிஷ்டேதி மகாமந்திரஸ்ய யாரு ரிஷி, யாரு சந்தஸ், யாரு தேவதா, இப்படி சொல்றது வழக்கம். ஏன்னா அந்த ரிஷிகள் தான் அந்த ரிக்க கொண்டு வந்திருக்கான்றதுனால அந்த ரிஷியை ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா நீயா ஒரு, அது காப்பிரைட், நம்மளா அதை சொல்லிக்க முடியாது. இந்த ரிஷி சொன்னார், இந்த சந்தஸ்ல அது எடுத்துன்னு வந்தார், இந்த தேவதையை உத்தேசிருக்குன்னு சொல்லியிருக்கார், அதை இப்ப நான் சொல்றேன் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு தடவை நம்ம சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது ஒரு ஒரு மந்திரம் சொல்லும் பொழுதும் அந்த ரிஷியும் ரிக்கியும் தேவதையும் ஸ்மரிச்சுட்டு தான் பண்றோம். அத மாதிரி இந்த சதர்ச்சினஹா திருப்யந்தூன்னு சொல்லும் பொழுது சதரிச்சு அந்த 100 இருக்கக்கூடிய ரிஷிகள் அத்தனை பேரையும் ஒன்னா சேர்த்து திருப்யந்து முதல் அத்தியாயம். அப்புறம் மாத்தியமாக திருப்யந்து நடுவுல இருக்கக்கூடிய சில ரிக்குகளை கொடுத்தவர் அந்த அத்தியாயங்கள்ல. அதுக்கப்புறம் ஒருத்தர் பேரா சொல்றது தர்ப்பணத்துல. ஏன்னா அவள்லாம் இந்த கலெக்ஷன்ல வரமாட்டான். கிருத்சமதா திருப்யது, விஸ்வாமித்ரஹா திருப்யது, வாமதேவஹா திருப்யது, அத்ரிஹி திருப்யது, இவாள்லாம் தனித்தனியாக இருக்கு. சில அத்தியாயங்களே கொடுத்திருக்கா ரிக்வேதத்துல, சில கண்டங்கள்லாம். பரத்வாஜா திருப்யது மண்டலம்னு சொல்றது. அப்புறம் வசிஷ்டஹா, பிரகாதாகா, அப்புறம் பாவமான்யாக, பவமான சூக்தம். பவமான 9வது மண்டலத்துல பவமான சூக்தங்கள் சூக்தெல்லாம் வருது. அங்க பல ரிஷிகள் வரா. அதனால மொத்தமாக பாவமான்யான்னு சொல்றது வேதம். இதுல அவ அத்தனை பேர் திருப்யந்து. அப்புறம் க்ஷுத்ர சூக்தங்கள், மகா சூக்தங்கள், இதை கொடுத்த ரிஷிகள்லாம் இப்போ இவாள்லாம் திருப்தின்னு நம்ம தர்ப்பணம் பண்றோம். இப்ப இவாள்லாம் என்னாச்சு, மந்திரங்களை கொடுத்த ரிஷிகள். இவெல்லாம் சும்மா அவளுக்கு அவா பேர் கூட பிராணனுக்கு சொல்ல முடியும். டீக்காக்காரர் சொல்றார், பிராணனுடைய பெயராகவே டீக்கால அவ எடுத்து ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் சொல்றார். இப்படி பிராணன்னு எடுத்துக்கிறதுக்கு அவா பேர்லயும் ஸ்கோப் இருக்கு என்ன. ஆனா அத பிராணனாக, அதுக்காக அதை பிராணன் எடுத்துக்க வேண்டியதில்லை, பிராணனாக மட்டும். அது பேர் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்ப நமக்கு டைம் ஆகிட்டு போறது. இப்போ பாஷ்யக்காரர் என்ன சொல்றார், ரிஷிச்சோதனமே எடுத்துக்கலாம் இந்த. ஏன் மத்த ஸ்ருதியில, வேற ஸ்ருதியில என்ன சொல்லியிருக்கு, சதர்ச்சினஹா. இப்ப நம்ம பார்த்தோமே ரிக்வேத 100 ரிக்குக்கான ரிஷிகள். இதி ஆச்சக்ஷதே ஏதமேவ சந்தம், அவா இப்படி பார்த்தார்கள். அதே மாதிரி மாத்தியமாக, ததா மாத்தியமாக, கிருத்சமதா, விஸ்வாமித்ரஹா, வாமதேவஹா, அத்ரிஹி, இந்த 4 ரிஷிகள் மாத்தியமா அத்தனை பேரையும், எல்லா ரிஷிகள் இவாள்லாம் கல்பனிகள், வெறும் பிராணத்தை மட்டும் வச்சு இவா பெயர் சொல்லப்படல. நிஜமாவே ரிக்க பார்த்த ரிஷிகள் இவா இல்லையா. இத்தியாதீன் ரிஷீனேவ பிராணமாபாதயதி ஸ்ருதிஹி. இந்த ரிஷிகள் எல்லாரையும் பிராணோபாசகர்களாக வேதமே காண்பிக்கிறது. அப்ப இருந்த ரிஷிகள் அவளதானே காமிச்சிருக்கு. வெறும் பிராணத்துக்கு அங்கிரசகான்னு நீ பேரை பிராணத்துக்கு கொடுக்கலான்னாலும் அங்கிரசர்ன்ற ரிஷிய தியாகம் பண்ணி பகதால்பியர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நேரடியாகவே அந்த ரிஷிகள் தான் எடுத்துக்கிறதுக்கு வேற ஸ்ருதியில உனக்கு ப்ரூஃப் இருக்கு, பிரமாணம் இருக்கு. சதர்ச்சினஹா, மாத்தியமா, கிருத்சமதா, விஸ்வாமித்ர, வாமதேவ, அத்ரி, ஆதிபதம் போடுறதுனால பாரத்வாஜா இவாள்லாமும் சேர்த்துக்கலாம். அப்ப இவாளே பிராணோபாசகர்கள்னு சொல்றதுனால இங்கேயும் ரிஷியாகி அங்கிரசர் தான் சொல்லியிருக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு நேரடி வாய்ப்பு இருக்கும் பொழுது நீ பகதால்பியர் தான் சொன்னார் பார்த்தார்னு ஏன் எடுத்துக்கணும்னு பாஷ்யக்காரர் கண்டெஸ்ட் பண்ணிட்டார். ததா தானபி ரிஷியின் பிராணோபாசகான் அங்கிரோ ப்ரஹஸ்பதி ஆயாஸ்யான் பிராணம் கரோதி அபேத விஜானாய. அதனால
இங்க வந்து அங்கிரசர்ன்ற ரிஷியும் ப்ரஹஸ்பதி என்கின்ற ரிஷியும் ஆயாஸ்யர் என்கின்ற ரிஷியும் பிராணனை உபாசித்தார்கள். எப்போ? அபேத விஞ்ஞானாய, அபேதமாக தானே பிராணன் என்கின்ற ஒரு பாவத்தோடு அவர்கள் உபாசித்தார்கள். பிராணோஹ பிதா, பிராணோ மாதா இத்தியாதிவது. பிராணனே பிதா, பிராணனே மாதாங்கிற பொழுது அங்க வாக்கியம் இருக்கு, சாந்தோக்கிய வாக்கியமே இருக்கு, பிராணோஹ பிதா பிராணோ மாதா. அதே மாதிரி இங்க பிராணஹா ஏவ அகம், என்னுடைய சுரூபமே பிராணன்னு அங்கிரசர் அந்த முக்கிய பிராணன்ல உத்கீதமாக உபாசிச்சார். ப்ரஹஸ்பதி அதே மாதிரி உத்கீத உபாசனம் பண்ணார். அதே மாதிரி ஆயாஸ்யர்ன்ற ரிஷி பண்ணார். இத்தியாதி வச்ச தஸ்மாத் ரிஷிஹி அங்கிரா நாம பிராணயேவ சன்னு, அவரே பிராணனாக இருப்பதனால் பெயர் ரிஷிக்கு அங்கிரான்ற பெயர். ஆனா அவரே பிராணஸ்வரூபமா இருக்கிறதுனால ஆத்மானம் அங்கிரசம் பிராணமுத்கீதம் உபாசாஞ்சக்ரே. அங்கீரசமாகிய தன்னுடைய ஆத்மா அல்ல, அங்கீரசர் தன்னுடைய ஆத்மாவையே பிராணமாக, தன்னையே பிராணமாக, தன்னுடைய ஆத்மாவே இல்ல, ஆத்மானம் பிராணம், தானே பிராணன், முக்கிய பிராணன், அதுவே உத்கீதம் என்று உபாசாஞ்சக்கரே என்று உபாசித்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம். யாருன்னா எல்லாருடைய முக்கிய பிராணனும் உத்கீதம் தானே, அது என்ன அங்கிரசருக்குன்னு இல்லையே. அப்போ அவர் உபாசிச்சார். அதே மாதிரி அந்த எத் யஸ்மாத் சஹா, அவரே ஏன் பிராணன், அங்கானாம் பிராணஹா சன்ரசஹா தேனாசௌ அங்கிரசா, தன்னுடைய அங்கங்களே பிராணமாக, பிராணன் அங்கானாம் பிராணஹா ரசஹா, தன்னுடைய அங்கங்களின் ரசமாக பிராணனே இருப்பதாக உபாசித்ததால் அவர் அங்கிரசர் என்ற பெயர் உடையவராக இருக்கிறார்னு. அதாவது உபாசனை பண்ண ரிஷி அங்கிரசர் தான், அவர் இப்படி உபாசிச்சதுனாலவும் அங்கிரசர் அப்படின்னு காரண பெயராக அதை எடுத்துக்கலாம். தேன தம் ப்ரஹஸ்பதி உத்கீதம் உபாசாஞ்சக்ரே ஏதம் உயேவ ப்ரஹஸ்பதிம் மன்யந்தே வாக்தி ப்ருஹதி தஸ்யா ஏஷ பதிஹி. அதே மாதிரி ப்ரஹஸ்பதியும் உத்கீதத்தை பிராணனாக உபாசித்தார். அப்படி பண்ணதுனால ப்ரஹஸ்பதி, ப்ருஹதி அப்படின்னா வாக்கு, அதனுடைய பதியாக இருப்பதனால் வாக்பதி, வாக்பதி சக்ஷுஷ்பதி ஸ்ரோத்ரபதிர் விஜானபதி அப்படின்னு வருதே ஒரு இடத்துல வேதத்தில். ததா வாச்சகா ப்ருஹத்யா பதிஹி, வாக்கினுடைய பதி எது? பிராணன் தானே. அதுவும் எல்லா சென்சஸ்னுடைய ஒரு பவர் பிராணனுக்கு தான் இருக்கு. பிராணன் போயிடுத்துனா ஏது சக்தி சென்சஸ்க்கு? அப்போ பிராணன், பிராணனையே, பிராணன் தான் உயிர், பிராணனே ஜீவாத்மா, பிராணனையே பரபிரம்மமாக உபாசிக்கிறது உண்டு. இன்ஃபேக்ட் பிராணஹாங்கிற வார்த்தை பரபிரம்மத்தை தான் சொல்லுதுன்னு சில இடங்கள்ல ஸ்ருதி வாக்கியத்திலேருந்து எடுத்துக்கிறதே உண்டு. ஏன்னா பிராணனே ஜீவாத்மத்தினுடைய ஆதாரம். பிராணம் போயிடுத்துனா உயிர் போயிடுத்துன்னு ஆயிடுது. அப்போ பிராணனே ஜீவஸ்வரூபம், பிராணனே அதனால பரம்பிரம்ம. சமஷ்டி பிராணன் இல்ல, வெஷ்டி சமஷ்டி ரெண்டும் ஒண்ணு தானே. அந்த மொத்தமா நடக்கிற சஞ்சாரத்தினுடைய ஒரு பகுதி தான் நம்ம உடம்புல போயிட்டு இருக்கிற சஞ்சாரம். மொத்தமா இருக்கிற எனர்ஜியில ஒரு பகுதி தான். அடுத்தது அதிதெய்வ உபாசனைன்னு வந்து அடுத்த உபாசனையில சூரியன் நே பரம்பிரம்ம உத்கீதம்னு உபாசின்னு சொல்லுது வேதம். இங்க வரப்போறது அடுத்த கண்டத்துல. அப்போ அங்கேயும் என்ன, சமஷ்டி சூரியனுடைய அந்த எனர்ஜி தானே இந்த உடம்புலயும் எனர்ஜியா ஹீட்டாக இருக்குன்னு சொல்லுது, வேதமே சொல்லுது. இப்போ இங்க அந்த வாக்பதிஹி, வாக்கின் பதியாக அந்த பிராணன் இருக்குன்னு இந்த ப்ரஹஸ்பதி உபாசனை பண்றார். தேன தகும் ஆயாஸ்ய உத்கீதம் உபாசாஞ்சக்ரே ஏதமு ஏவாயாஸ்யம் மன்யந்தே அஸ்யாது யததயதே ஆஸ்யாது யததயதே
தேன தகும் ஹாயாஸ்யா, ஹாயாஸ்யர்ன்ற ரிஷி, ஆயாஸ்யா ரிஷி, தேன தகும் ஆயாஸ்யா, அந்த ஹா தனியா எடுத்துக்கணும். இந்த ஹானா வை, இண்டீடு அப்படின்னு ஸ்ருதியினுடைய ஹா அங்கங்க அந்த பார்ட்டிக்கல் யூஸ் ஆகும். தேன தகும் ஹா ஆயாஸ்யா உத்கீதம் உபாசாஞ்சக்ரே. ஆயாஸ்யன்ற ரிஷி அதே உத்கீதத்தை உபாசிக்கிறார். அதே என்ன முக்கிய பிராணனாக. அதனால ஆயாஸ்யம் மன்யந்தே, ஆயாஸ்யாத் ஆஸ்யாது அதயதே, எதயதே வாய் வழியாக நிர்கச்சதி எத் அயதே, அப்படி ஆஸ்யாத் எது அயதே, எதயத்தேன்னு படிக்கிறேன் நானே. எது அயத்தே நிர்கச்சதி, இதோ பாஷ்யம் எழுதியிருக்கார். ததா எத்து யஸ்மாத் ஆஸ்யாத், ஆஸ்யம்னா முகம், வாய். முகம்ங்கிறது தமிழ்ல மூஞ்சின்னு எடுத்துக்கிறோம், முகம்னா சம்ஸ்கிருதத்துல வாய். இது ஆஸ்யம், அதனால்தான் ஹாலாஸ்யம் அப்படின்னு பேரு. சிவனுக்கு வந்து ஹாலாஸ்யநாதர்னு பேரு மதுரையில. ஹாலாஹல விஷத்தை கழுத்தில் இருக்கிறதுனால, உண்டதுனால ஆஸ்யம்னா வாயில வந்து ஹாலாஹல விஷம் வருகிறதுனால அவருக்கு ஹாலாஸ்யன்னு ஒரு பேர் உண்டு. தமிழ் அதுதான் ஆலவாய், ஆலவாய் அப்படின்னு சொல்றது. ஆஸ்யம் துல்லியாசிய பிரயத்னம் சவர்ணம் அப்படின்னு நம்ம பாணினி சூத்திரம் இருக்கு. இனிவே ஆஸ்யம் ததா யத் யஸ்மாத் ஆஸ்யாத் அயத்தே நிர்கச்சதி, வாயிலிருந்து வெளிவருவதனால். எது வருது? பிராணன். உயிர் போகும்போது எங்கேருந்து போறது? முக்கிய பிராணனே ஆஸ்யாத் நிர்கச்சதி தானே, அதனாலதான் அது பேரே முக்கிய பிராணன் நம்ம பார்த்தோம். அப்போ முகம்ன்றது வந்து ஆஸ்யம்னு இன்னொரு பேர் இருக்குங்கிறதுனால ஆஸ்யாஹா அப்படின்ற ரிஷி பிராணனை தான் சொல்லுதுன்னு எடுத்துட்டார். ஸ்ருதியே எடுத்துட்டுக்கிறது. ததாயத்து யஸ்மாது ஆஸ்யாது அயத்தே நிர்கச்சதி, வாயால வெளியில போகுதுங்கிறதுனால ஆயாஸ்யா ரிஷிஹி பிராணஹா ஏவ சன்னு, பிராணந்தான் அவர். ததா அந்யஹா அபி உபாசகா ஆத்மானமேவ அங்கிரசாதி குணம் பிராணம் உத்கீதம் உபாசீத. இங்க பாஷிகாரர் சேர்க்கிறார், ஏன்னா பகவதோல்பியா இப்ப வரப்போறது, அதுக்கு முன்னாடி இங்க ஒரு வாக்கியம் சேர்க்கிறார். மற்ற உபாசகர்களும் நம்மள மாதிரி ஆட்கள் அந்யஹா உபாசகா ஆத்மானமேவ அங்கிரசாதி குணம் பிராணம், நம்மளுடைய பிராணன் சொரூபமும் இந்த அங்கிரசம் ப்ரஹஸ்பதி ஆயாஸ்யம் முதலான குணத்தோடு இருக்கக்கூடிய பிராணனை உத்கீதமாக உபாசி, இல்ல உத்கீதத்தை பிராணனாக உபாசிக்க வேண்டும்னு இங்க சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டார். தேன தம்ஹ பகஹா தால்பியா விதாஞ்சகார சக நைமிஷீயானாம் உத்காதா பபூவ சக ஸ்மைப்யः காமானாக் ஆகாயதி. தேன தம்ஹ பகதால்பியः விதாஞ்சகார உபாசாஞ்சக்ரிரேன்னு அர்த்தம். பாஷிகாரர் ந கேவலம் அங்கிர பிரபுதையா உபாசாஞ்சக்ரிரே, அங்கிரசன் முதலானவர்கள் மட்டும் உபாசிக்கல. தம்ஹ பகோ நாம தால்பஸ்யாபத்தியம் தால்பியா, தல்பனுடைய புத்திரனாகிய பக்கர் என்கின்ற ரிஷியும் விதாஞ்சகார யதாதர்ஷிதம் பிராணம் விஜ்ஞாதவான். விதாஞ்சகார அப்படின்னா விதித்தவான் அர்த்தம். யதாதர்ஷிதம் பிராணம் விஜ்ஞாதவான், அவன் அறிந்தான், இந்த பிராணனை அறிந்தான். அறிந்து விதாத்வாச்ச சக நைமிஷீயானாம், அடுத்த வாக்கியம் இருக்கு, சக நைமிஷீயானாம் உத்காதா பபூவ. நைமிஷீயானாம் சத்ரினாம், நைமிஷாரண்யத்துல சத்திரம் நடந்ததுன்னு இருக்கு. அந்த சத்திரத்துலதான் புராணங்கள்லாம் சொல்லப்படுறது. அங்க சுகபிரம்மம், லோமசர் இவாள்லாம் வந்து புராண இதெல்லாம் உபாக்கியானங்கள்லாம் நைமிஷாரண்ய சத்திரத்துலதான் நடந்ததுன்னு ஆரம்பிக்கிறது. அங்க இவர் சொன்னார்னு
சொல்றது நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.